வழிகள்தான் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் வழிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர முடியும். வழிகளை ஏற்றுக்கொள்ளாத வரையில் வாழ்க்கையில் வளங்களை காண முடியாது. பெரும்பாலான வெற்றியாளர்களின் சாதனைகளை உரம் போட்டு வளர்ப்பதே அவர்களின் பெருத்த தோல்விகளும் பொறுக்க முடியாத வழிகளும் தான். வழி வந்தபோதுதான் நாம் இந்த பூமிக்கே வருகிறோம். வழியோடு தான் நம் தாய் நம்மை பிரசவிக்கிறாள். வழிகளால் நிரப்பப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படும் வலிகளை பொறுத்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் போதுதான் அழகான உடல் அமைப்பை பெற முடிகிறது. இப்படிதான் இந்த வாழ்க்கையிலும் வலிகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வளமான வாழ்க்கை வாழ முடியும். வலியை அனுபவியுங்கள், அதை பூரணமாக உணருங்கள். ஒரு கட்டத்திற்கு பின் அந்த வலியிலிருந்து நீங்கள் விலகி நின்று கவனிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வலி குறைந்த பின் அதற்கான தீர்வு எளிதாகிவிடும். வலி என்பது ஒரு துன்பம். அந்த துன்பம் ஒரு எச்சரிக்கை. அது ஒரு வழிகாட்டியும் கூட. வலி நம்மை சூழ்நிலைக்கேற்ப வாழத் தூண்டும். அதன் மூலமாக சுய மேம்பாட்டிற்கு வழிகாட்டும். நமக்கு ஏற்படும் அனைத்து வழிகளையும் நமக்கான மாற்றத்திற்காக மாற்றிக்கொள்ளும் சூத்திரம் தெரிந்தால் போதும். அது உடல் வலியானாலும் மன வலியானாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. வலிகளை வெற்றிகளாக்கும் துன்பங்களை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வழியிலிருந்தும் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வோம். அனைத்து வழிகளும் நம்மை பக்குவப்படுத்தவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் குறிக்கோளை எட்டிட வேண்டுமானால் சிறிய வழிகளை பொறுத்துதான் ஆக வேண்டும். வழிகளையும் இடையூறுகளையும் தாண்டி செல்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். வாழ்க்கையில் நம் வழிகளை உரமாக எடுத்துக்கொண்டு நம் வளர்ச்சியின் பாதையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம். எதுவுமே சுலபமாக கிடைக்காது என்பது மட்டுமே நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சி உங்கள் கண்முன்னே தெரியும். வழிகள்தான் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் ஏமாற்றத்தில் இருக்கிறீர்களா? தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு விரக்தி வரும். அதை விரட்டுவதற்கான வழிகளைத்தான் இங்கே பார்ப்போம். பொதுவாக எல்லோருக்குமே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில தோல்விகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து துவண்டு போக இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்த வெற்றி தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். எப்போதுமே ஒருவரால் வெற்றியை மட்டுமே பெற முடியாது தானே. நாம் பார்க்கும் வெற்றி பெற்ற நபர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்தில் எவ்வளவு சோதனைகளையும் துயரங்களையும் கடந்துதான் வந்திருப்பார்கள். யாரும் எளிமையாக இன்று வந்திருக்கும் நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அந்த மாதிரி நீங்கள் விரைவில் வர வேண்டும் என்றால் இந்த சின்ன சின்ன தோல்விகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். இதில் இருக்கும் கஷ்டங்களை நாம் அனுபவிக்கும் போதுதான் இனி பெரிய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவ்வளவு நாட்கள் நாம் பட்ட கஷ்டமெல்லாம் இந்த நொடி பொழுதில் போய்விட்டதே என்று வருத்தத்தில் ஒன்றும் ஆகிவிடப் போகாது. இன்னும் இதில் நாம் நிறைய கற்றுக்க இருக்கிறது என்பதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நினைக்கலாம், இதற்கு இத்தனை வருடங்கள் போகிவிட்டதே, இன்னும் வருடக்கணக்காக நாம் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்க முடியுமா என்று உங்களுடைய தன்னம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். சிலர் எதையுமே அனுபவிக்காமல் கஷ்டப்படாமல் சில வெற்றிகளை அடைந்து விடுவார்கள். ஆனால் அவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு நிம்மதி மட்டுமல்ல, நம்மளுடைய தன்னம்பிக்கையும் குறைந்து போய்விடும். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்புங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலர் அதிர்ஷ்டத்தால் வெற்றி கிடைத்துவிட்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் நொடி பொழுதில் உங்கள் பல வருட இழப்புகளையும் இழந்து இருப்பீர்கள். ஆனால் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷமாக கர்வம்தான் பட வேண்டும். வருத்தப்பட வேண்டியது அவசியமே இல்லை. உழைத்தவனுக்கு தான் உழைப்பின் ருசி தெரியும். ஏதோ அதிர்ஷ்டத்தால் வந்தவர்கள் அந்த மகிழ்ச்சியை ரொம்ப நாள் அனுபவிக்க முடியாது. ஆனால் உங்களைப் போல கஷ்டத்தை, அந்த மகிழ்ச்சியை விரைவில் நீங்கள் பெற்ற பிறகு கிடைக்கும் ருசி வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு முறையும் தேர்வு முடிவுகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலர் தற்கொலை முயற்சிகளை எடுக்கிறார்கள். அது அபத்தம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் இவ்வளவு ஏமாற்றத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான்
அந்த சில நாட்களை தாண்டிவிட்டால் நீங்கள் அனுபவசாலியாகவும் இதைவிட சிறந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே ஒன்று மட்டும்தான் வழி என்று இல்லை, அதற்கு மாற்று வழியும் இருக்கும். அதை நாம் முயற்சி செய்வோம். நான் தோல்வியடைந்து விட்டால் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ என்ன சொல்வார்கள் என்ற நினைப்பை தூக்கி எறிய வேண்டும். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், இதைவிட சிறப்பாக என்னால் செய்ய முடியும் என்று. நம்பிக்கை களத்தில் இறங்குங்கள். இந்த வாய்ப்பு இல்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு, ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக தான் இருக்கும். இதுபோல் இன்னொன்று என்பதை மட்டும் மனதில் வைத்து அதற்கான சந்தோஷமாக நடை போடுவோம். நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள ரெட் டேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.